गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि ராம் ராம். இன்னைக்கு டின்னர் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா அவல் வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான தோசை, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன்னா, பச்சை அரிசி, நார்மல் சாப்பாட்டு பச்சை அரிசி வந்து 2 கப் அப்படின்னா அதில் வந்து 1 கப்பு அவல், கெட்டி அவல், இது லேசான அவல், எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவல் வந்து ஏன்னா நம்ம ஊற வச்சு தான் அரைக்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 2 கப் பச்சை அரிசின்னா 1 கப்பு அவல், இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இது நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன், களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ வந்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இப்போ இந்த அவளையும் அரிசியும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இது பார்த்தா தெரியும், சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 5-6 மணி நேரம் நம்ம புளிக்க விடணும். இது வந்து ரொம்ப புளிச்சு அப்படியே புஷ்ஷுன்னு உளுந்து போட்டு அரைக்கிற மாதிரி வராது தோசை. ஆனால் வந்து ஓரளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துன்னு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பேருக்கு அரைக்கிற மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இருக்கேன். பச்சை வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை, அதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இதுலேயே அதுக்கு தேவையான மிளகா வத்தலையும் போட்டுடுறேன். ஸோ அதையும் ஒரு பெரட்டிக்க வேண்டியதான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகா வத்தல் வேணுமோ போட்டுக்கோங்க. அதான் இது கோல்டன் ப்ரௌன் ஆன அளவுக்கு வறுத்தா போகிறோம். அதாவது பச்சையாக நம்ம அரைக்கக்கூடாது. ஸோ அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வெறும்னு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். பட் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் அரைப்பேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது புளி போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, எல்லாமே சேர்த்துட்டாச்சு. கடலை சட்னிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இது நல்லா, அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம அவல் தோசைக்கு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு ஃபெர்மெண்ட் ஆகிடுது. இது வந்து நம்ம நார்மல் இட்லி மாவு மாதிரி அப்படியே புஷ்ஷுன்னு பொங்கிலாம் வராது. ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும், பொங்கி இருக்கும். பட் நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு வாக்குறதுனால சூப்பராக வாக்க வரும். இப்போ இது நான் வாத்து காமிக்கிறேன். இப்போது கல் காய வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மெல்லிஸாக இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குட்டி ஊத்தப்பம் சைஸ்க்கு நம்ம வாத்தா போகிறோம். வாத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ தோசையெல்லாம் வாக்கும்பொழுது நீங்கள் கடலெண்ணெயில் பண்ணையில் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில்லாம் அப்புறமா வந்தது தான், கடலெண்ணெயில் தான் அந்த காலத்தில் தோசை வாப்பா. அது ஒரு டேஸ்ட்டே தனி. நல்லா வேகட்டும், திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஃபெர்மெண்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு பாருங்கள் எப்படி ஓட்டையாக சூப்பராக வந்திருக்குன்னு. அதோடு நம்ம அவல் போட்டு அரைச்சிருக்கிறதுனால எவ்வளோ அப்படியே வெளுப்பாக இருக்குன்னு பாருங்க. தோசை சூப்பராக வரும். வேகட்டும், நான் காமிக்கிறேன். இப்போது இது நல்லா வெந்துருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும், பளபளன்னு கண்ணாடி மாதிரி. இதை திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். இதை அப்படியே தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வாத்து காமிக்கிறேன். ஸோ இந்த சைஸில் வாத்தையில்னா தான் இது நல்லாயிருக்கும். மெல்லிஸாக வாக்கிறத விட இது இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி
இதுக்கு உளுத்தம்பருப்புலாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஆனால் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. சாஃப்டாக மைல்டான டிஃபன். வயசானவா பலகாரம் பண்ணுறவாளுக்கு இது தாராளமாக பொருத்தமான டிஃபனாக இருக்கும். ஸோ இது வேகட்டும் காமிக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வெந்துடுத்து. இதையும் நான் எடுத்துன்ற போகிறேன். திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சீக்கிரம் வேணும்னா ஒரு இட்லி பானை மூடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை போட்டு மூடிட்டேல் அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும். பட் இது அவசியம் இல்லை, இது நார்மலாகவே வெந்துடும். ஸோ சூப்பராக இதுவும் ரெடி ஆகிடுத்து. தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூப்பராக ஸ்பாஞ்சி அவல் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். மாவு மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டேல் அப்படின்னா, நீங்கள் ராத்திரிக்கு பிளான் பண்ணிக்கிறீங்கன்னா கார்த்தால அரைச்சில்னா போகும். ராத்திரி ஊற வச்சுட்டு இன்னைக்கு கார்த்தால அரைச்சி வச்சுட்டேல்னா திரும்ப ராத்திரி பலகாரத்துக்கு ஆகிடும். இல்லை கார்த்தால எழுந்து நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சேல்னா கூட வெயில் நேரமாக இருந்ததுன்னா பொங்கிடும். ஸோ இது உளுந்து இல்லாத சூப்பரான மைல்டான டிஃபன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் பச்சரிசியும் அவல் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். எவ்வளோ சாஃப்டாக ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க. வேர்க்கடலை சட்னியும் அருமையான காம்பினேஷன். எல்லாருமே இந்த பலகாரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.